ஒரு பக்கம் சர்வ வல்லமை உடையவர், மற்றொரு பக்கம் மனது உருக்கமானவர். நம்முடைய நீதியினால் அல்ல, நம்முடைய பக்தியினால் அல்ல, நம்முடைய விசுவாசத்தினால் அல்ல, என் அருள்நாதர் இயேசு இந்த உலகில் இறங்கி வரும் பொழுது அவருடைய அன்பு, அவருடைய மனது உருக்கம்தான் நமது பக்கமாக தமது வல்லமையை காண்பிக்கும்படி அவரை தூண்டுகிறது. யாத்திராகமம் 34:6-7 வசனங்களை வாசித்து பாருங்கள். நெகேமியா 9:17 வாசித்து பாருங்கள். யோவேல் 2:13 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 86:15, 103:8, 111:4, 116:5, 145:8 இவைகளை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, தேவன் மனது உருக்கமானவர். சர்வ வல்லமை உள்ள தேவன் மனது உருக்கமானவர். இந்த தேவன் மனிதனாய் இறங்கி வந்தார். இயேசு என்ற பெயரில் உலாவினார். இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்த பொழுதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட குணம் என்ன? மனது உருக்கம். மனது உருகினார். மத்தேயு 9:36 சொல்கிறது, மத்தேயு 14:14 சொல்கிறது, மத்தேயு 15:32 கூறுகிறது, 20:34 கூறுகிறது, மார்க் 1:40-41 கூறுகிறது, மார்க் 6:34 கூறுகிறது, லூக்கா 7:12 கூறுகிறது, யோவான் 11:35 கூறுகிறது. இயேசு மனது உருகி நோயாளிகளை குணமாக்கினார். மனது உருகி செத்தவனை உயிரோடு எழுப்பினார். மனது உருகி ஜனங்களுக்காய் பரிதவிக்கிறேன் என்று சொல்லி சில அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து ஆயிரக்கணக்கான மக்களை போஷித்தார். அவருடைய வல்லமை வெளிப்பட்டது எப்பொழுது? அவருடைய மனம் உருகின பொழுது. தேவனுடைய மனம் உருகும் பொழுதுதான் அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 5:6, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, மனம் கலங்காதிருங்கள். தேவன் தம்முடைய வல்லமை உங்களுக்கு காண்பிக்க ஆவலோடு இருக்கிறார். காரணம் என்ன? அவருடைய மனது உருக்கம். நம்முடைய நீதியினால் அல்ல, நம்முடைய பக்தியினால் அல்ல, நம்முடைய விசுவாசத்தினால் அல்ல, நாம் ஏதோ அவருக்கு கொடுத்ததினால் அல்ல, அல்லவே அல்ல. அவருடைய மனதுருக்கம். நம்முடைய தேவன் மனதுருக்கமானவர். நம்முடைய தேவன் வல்லமையுடையவர். வேதம் சொல்லுகிறது, வல்லமையுடையவர் பராக்கிரமமானவர்கள் எனக்கு செய்தார் என்று. என் அருள்நாதர் இயேசு இந்த உலகில் இறங்கி வரும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்ன? ஏசாயா 9:6 என்ன சொல்லுகிறது? அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் வல்லமையுள்ள தேவன். ஆம், காணக்கூடாத சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் மனித உருவில் பூமிக்கு இறங்கி வந்தார். ஆகவே அவருடைய பெயர் வல்லமையுள்ள தேவன். எத்தனை பரவசம்! கிறிஸ்துவில் ஒரு பக்கம் வல்லமையை பார்க்கிறார். காற்றையும் கடலையும் அதட்டினார். அவருடைய சீடர்கள் பயந்து நடுங்கிய பொழுது, படகை செலுத்த முடியாமல் தவித்த பொழுது கடல் அலை மீது நடந்து வந்தார். மார்த்தாள், மரியாள் என்ற 2 தாயும் தகப்பனுமற்ற அனாதை சகோதரிகள் அவர் காலில் விழுந்து கதறிய பொழுது, மரித்து 4 நாட்களுக்கு பிறகு அவருடைய ஒரே சகோதரன் லாசருவை உயிரோடு எழுப்பினார். Whatever Jesus Christ did is thrilling. இயேசு கிறிஸ்துவை நான் இன்று சேவிப்பதற்கு, அவரை என் தெய்வமாய் ஏற்று வாழ்வதற்கு ஒரே காரணம், நாஸ்திகனாய் கடவுள் இல்லை என்று சொல்லி தெரிந்த நான் இன்று தெய்வ தொண்டனாய் விளங்க ஒரே காரணம், இந்த வேத புஸ்தகத்தை படித்து பார்த்தேன். இயேசுவின் காரியங்கள் எல்லாம் அற்புதமாயிருந்தன. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். குஷ்டரோகியை குணமாக்கினார். காற்றையும் கடலையும் அதட்டினார். மட்டுமல்ல, மத்தேயு 28:20 சொல்லி போனார், பயப்படாதிருங்கள், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான், வல்லமை உள்ள தெய்வமாகிய நான், மனதுருக்கம் உள்ள நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அது என் உள்ளத்தை அசைத்தது. கடவுள் சாகவில்லை, இயேசு செத்து போகவில்லை, இன்றைக்கும் எனக்கு அற்புதங்களை செய்வார் என்று சொன்னேன். என் வாழ்க்கை மாறியது. படிப்பில் 2 முறை பட்டப்படிப்பில் தோல்வியுற்ற நான் 3வது முறை ஜெபத்தோடு என் பாடத்தை எடுத்தேன். கண்ணீரோடு படித்தேன், எதிர்பார்க்குதலோடு படித்தேன்.
எதிர்பார்க்குதலோடு வேலைக்காய் மனு செய்தேன், எதிர்பார்க்குதலோடு உத்தியோக உயர்வை நாடினேன், உலக வாழ்விலும் உயர்ந்தேன், என் அருள்நாதரின் கண்ணார கண்டு தரிசித்தேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் வல்லமையின் தேவன். அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். எனக்கும் அற்புதங்களை செய்வார். அவர் மனதுருக்கம் உள்ள கர்த்தர், வல்லமை உள்ள தேவன். அவரை தேடுவேன் என்று சொல்லலாம். அல்லது இவர்கள் எல்லாம் படித்தான் சொல்லுவாங்க, ஐயா பிழைப்புக்கு கூச்சல் போடுகிறாங்க, நம்ம அப்படியே பழைய பாவத்தில் போவோம், பழைய பீடிக்கு போவோம், பழைய குடிக்கு போவோம், பழைய உபசாரத்திற்கு போவோம், இஷ்டம் போல மற்றவர்களை திட்டி வாழும் என்று சொல்லி நரகத்திற்கு போகலாம். இரண்டும் உன் கையில் இருக்கிறது. Both are in your hands. You have to make a decision. I cannot make a decision for you. அவர் உயிரோடு இருக்கிறார். மனம் கலங்காதீர்கள். அவரை நேசிக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் உங்களுக்கு போதுமானவர். வல்லமையின் தேவன், வல்லமையின் தேவன், மனதுருக்கம் உள்ள தேவன். இரண்டும் இணைந்தவர் தான் நம் அன்பு தெய்வம். மனம் கலங்காதீர்கள்.